பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா ஃபக்கத்தல் மால லம் தஃப்குது ஷைஅன். நீ பொருளாதாரத்தை இழந்தாய் என்றால் நீ எதையுமே இழக்கலை தான், நீ கவலைப்படாது. வைதா ஃபக்கத்த ஷிஹத்த ஃபக்கத்த பால ஷை. உனது ஆரோக்கியம் கெட்டு போச்சா, நீ ஆரோக்கியத்தை இழந்தாயா, நீ கொஞ்சத்தை இழந்தவனாக ஆகுவாய். ஆனால் வைதா ஃபக்கத்தல் அஹ்லாக்க ஃபக்கத்த குல்ல ஷை. நீ உன்னுடைய குணநல ஒழுக்கங்களை இழந்து விட்டாயா, கண்டிப்பாக நீ எல்லாவற்றையுமே இழந்தவனாக ஆகிவிடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரம் இல்லையா, கவலைப்பட வேண்டியதில்லை, அது ஒரு நாள் கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியம் இல்லையா, கவலைப்பட வேண்டியதில்லை, அது ஒரு நாள் சரியாகிவிடும். ஆனால் குணநல ஒழுக்கங்களை நீ இழந்து விட்டால் நம்மள்கிட்ட உள்ள எல்லா பாக்கியமும் போய்விடும், அனைத்தும் கெட்டு போய்விடும் என்று சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. குணம் சரியானால்தான் எல்லாம் சரியாகும், குணம் கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போகும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸினுடைய கருத்துக்களை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகாக நமக்கு விவரிக்கிறாங்க. பொருளாதாரம் இல்லாட்டியும் நீ கவலைப்படாத, அது ஒரு நாள் கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியம் இல்லையா, கவலைப்படாத, அது ஒரு நாள் சரியாயிடும். ஆனால் குணத்தை இழந்தாய் என்றால் எல்லாம் கெட்டு போயிடும், எதுவும் நமக்கு நிச்சயமாக லாபகரமாக ஆகாது, நமக்கு இந்த உலகத்தில் வெற்றி கிடைக்காது என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுகிறாங்க. வல்ல அல்லாஹ் நமது குணத்தை அழகாக்கி எல்லா வகையிலும் முன்மாதிரியான குணத்தோடு வாழ்வதற்குரிய வாய்ப்பினை எல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.